கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விசச்சாராய சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தற்பொழுது பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறார். அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்டோர் வெவ்வேறு வார்டுகளில், அதாவது 3 வகையாக பிரித்து ரெட் ஜோன், எல்லோ ஜோன் மற்றும் சாதாரண அறிகுறிகள் இருப்பவர்கள் என தனியாக ஒரு வார்டிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல தீவிர சிகிச்சை பிரிவுல இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மட்டுமே 14 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அதிதீவிர சிகிச்சை பிரிவுல ஒரு 8 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் சாதாரண அறிகுறிகளுடன் இருப்பவர்கள், உடல்நிலை பாதிப்புகளோடு இருப்பவர்களுக்கு தனியாக ஒரு வார்டில் 3வது தளத்தில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தலைதளத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிதீவிர சிகிச்சை பிரிவுல நேரடியாக சென்று அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவருடைய கட்சியுடைய நிர்வாகிகள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அந்த அவருடைய குடும்பத்தை சந்தித்து நலம் விசாரிக்கிறார்கள். மருத்துவர்கள் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கை, அவர்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது போன்ற விவரங்களையும் அவர் கேட்டு வருகிறார். இதனை தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்கவும், அதற்கு பிறகு அதிக பாதிப்புகள் ஏற்பட்ட கருணாபுரம் பகுதியும், அதே போன்று கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவும் திட்டம் இருப்பதாக அவருடைய கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று முதல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தினரையும் சந்தித்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அதே போன்று தமிழக அரசு சார்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு உள்ளிட்டோரும் இந்த மருத்துவமனைக்கு வந்திருந்தார்கள். இந்த நிலையில இன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது மருத்துவமனைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து அவர் நேரடியாக அவருடைய குடும்பத்தினரையும் அவர்களையும் சந்தித்து நலம் விசாரிக்கிறார். இதுவரை இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது 169ஆக இருக்கிறது. இதுல 52 பேர் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை மேலும் அதிகாரப்பூர்வமாக சொல்லக்கூடிய தகவல் 47 பேர் மரணம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் உயிரிழந்தவர்கள் சிலருடைய உடல் வீட்டில் இருக்கும் பொழுதே அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவருடைய பிணக்கூறாய்வு செய்த பிறகுதான் அவர்கள் அதை உறுதிப்படுத்த முடியும் என்று மருத்துவர்கள் தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் தெரிவிக்கப்படுகிறது. அதே வேளையில மற்றொரு பக்கம் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதற்கான காரணம், ஓரிரு நாட்கள் கழித்தும் கூட அவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு அவர்களாகவே மருத்துவமனைக்கு ஒரு சிலர் வருகிறார்கள். பலர் இதை தெரிவிக்காமல் வீட்டிலேயே இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு திடீர் உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு அவர்கள் வீட்டிலேயே உயிரிழக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அது போன்ற கள்ளக்குறிச்சி பகுதியில் 2 பேர் இன்று காலையில் உயிரிழந்து அவர்கள் மருத்துவமனைக்கு சடலங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவற்றை பிணக்கூறாய்வு செய்த பிறகுதான் அதை உறுதி செய்ய முடியும் என்று மருத்துவர்கள் தரப்புல கூறுகின்றனர். இதனால ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று 40 மருத்துவ பணியாளர்கள் வீடு வீடாக சென்று அவர்கள் யாரும் இந்த கடந்த 4 நாட்களுக்குள் வேறு யாரும் இது போன்ற அந்த கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் யாரும் வீட்டில் இருக்கிறார்களா, அந்த பழக்கம் கொண்டவர்கள் யாரும் இருக்கிறார்களா, ஏதும் அறிகுறிகளோடு உடல்நிலை பாதிப்போடு அறிகுறிகளோடு யாரும் இருக்கிறார்களா என சோதனையும் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.